ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கவுன்சிலிங்கில் நான் வாரம் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டோ இமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டோ உங்களால் கொண்டு வந்திருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஜிட்டல் டிமென்ஷியா, அதனால் வர மன அழுத்தங்கள். என்னங்க இது டிமென்ஷியா அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு ஒரு ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் போய் டிஜிட்டல் டிமென்ஷியான்றீங்களே அப்படின்னு. வாஸ்தவம், டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் இதெல்லாம் இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் வயசானவங்களுக்கு வர வியாதியாக தான் சொல்லப்படுறது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நாம் டெக்னாலஜியை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க அது எந்த வயசுலேயும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தான் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலேஜஸில் சாஸ்திரா மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேயே இந்த டிஜிட்டல் டிமென்ஷியா, வாட் இஸ் டிஜிட்டல் டிமென்ஷியா, அது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மேலே படிப்பு மேலே போக போக அவங்களுடைய அட்டென்ஷனை, அவங்களுடைய ஃபோக்கஸை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சியாக எடுத்துகிட்டு செமினார்ஸ்லேயே பேசுகிறாங்க. அப்படி என்னங்க டிஜிட்டல் டிமென்ஷியா? பேசிக்கலாக எடுத்துட்டோம்னாக்க நாம் அந்த ஸ்க்ரீன் பார்க்குற நேரம் ஜாஸ்தியாகுது அப்படின்னும் பொழுது என்னெல்லாம் அதனால் நமக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆகுது, அதனால் வர மன அழுத்தங்கள் என்ன? முதல்ல எடுத்துட்டோன்னா, அந்த நாளில் நம்ம ஃபோன் எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களாகவே லேண்ட்லைன் ஃபோனு, அப்புறம் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் மொபைல் ஃபோன் வர ஆரம்பிச்சிடுது. கரெக்ட், வாஸ்தவம் தான். லேண்ட்லைன் ஃபோன் இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், ஃபோன் பக்கத்துலேயே இவ்வளவு தடியாக ஒரு டெலிஃபோன் டைரக்டரியும் இருக்கும். அதில் பொடி எழுத்தில் பின்கோடு வாரியாக எல்லாம் போட்டு பேர் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு முக்கியமானவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை ஒரு சின்ன டைரியில் எழுதி அங்கே வச்சுருப்போம். நம்ம ஹேண்ட்பேக்லேயோ எல்லாத்துலேயுமே கூட அந்த டைரி இருக்கும். நம்ம இப்போ வீட்டு மனுஷங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ முக்கியமானப்பட்ட நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதில் எழுதி வச்சுருப்போம். நாம் எங்கே ஃபோன் பண்ணுறோமோ, ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோமோ இல்லை திடீர்னு ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறோமோ, அந்த சின்ன டைரியை திறந்து அந்த நம்பரை எடுத்து நம்ம ஃபோன் பண்ணி பேசிடுவோம். சில சமயங்களில் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி பேசுகிற காலெல்லாம் கூட உண்டு. பொது தொலைபேசியிலேருந்து அப்புறமா வீட்டுக்கு டெலிஃபோன் வந்தது. கொஞ்சமாக இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் பேரையே அதில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடுது. அப்போ என்ன ஆகிடுது? நம்ம ஒரு 100 கணக்கில் முதல்லலாம் நம்பர்னு வச்சுருக்கும் பொழுது அதிகபட்சம் 10 இல்லைன்னா 15 நம்பர் தான் நம்ம வச்சுருப்போம். அதுவே ஜாஸ்தி. நமக்கு ரொம்ப முக்கியப்பட்டவங்கிறதுல ஒரு 10 நம்பர் தான் இருக்கும். நம்ம பசங்களுக்கு கூட, ஸ்கூல் பசங்களுக்கு கூட, நம்ம வீட்டு பசங்களையே நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனால் கூட அவங்கக்கிட்ட இந்த ரைம்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டு அட்ரெஸ்ஸு, நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் இதெல்லாத்தையும் மனப்பாடமாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா ஏதாவது அங்கிள் கிட்டக்க நம்ம வீட்டு ஃபோன் நம்பரை சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைகள் கூட அதை மனப்பாடமாக அதை வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னாக்க, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம எல்லார் நம்பரையும் அவங்க பேருக்கு எதிர்க்க சேவ் பண்ணிக்கக்கூடிய வசதியை நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், லேட்டஸ்ட்டு ஃபோன்ஸ் கொடுத்துருது. ஸோ இன்றைக்கி நமக்கு யாருடைய நம்பருமே நமக்கு மனப்பாடமாக தெரியாது. நம்ம நம்பர் தெரியும், அதிகபட்சம் யாராவது ஒத்த நம்பர் தெரிஞ்சால் ஜாஸ்தி. இதில் ஒரு சின்ன இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அது ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கார்ப்பரேட் ப்ரோக்ராமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, டைம் ஆகிடுது. திடீர்னு ஒரு 2 hours 3 hours ஆகிடுது, மழை பிடிச்சிக்கிறது. நீங்கள் வரலையேன்னு வீட்டில் இருக்கிறவங்க கவலைப்படுவாங்க. பார்த்தாக்கா உங்கள் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் போயிடுது. ஓகே, பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபோனை வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஆனால் யாருக்கு பண்ணுவீங்க? என்ன நம்பரு? அவங்க ஃபோன்லலாம் உங்கள் பையனோட நம்பரோ, உங்கள் ஒய்ஃபோட நம்பரோ, உங்கள் ஹஸ்பண்டோட நம்பரோ இருக்குமா என்ன? ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன ஆகிடுறது? டிமென்ஷியா, நமக்கு ஞாபகம் மறதி. நம்மளுடைய நம்பரை தாண்டி வேறு எந்த நம்பரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு இந்த டெக்னாலஜி நம்மளை ஒரு ஞாபகம் மறதிக்கு தள்ளுறது. அதுதான் அது ஒரு அப்போ லேட்டாக, நீங்கள் 1 மணி நேரம் லேட்டாக போனால் வீட்டு வாசல்லையே காத்துட்டுருக்காங்க, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னும் போது அடுத்தவங்களை பதட்டப்பட வச்சு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறது என்ன? டிஜிட்டல் டிமென்ஷியா தான்.
அடுத்தது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா அட்டென்ஷன் ஃபோக்கஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி தான், ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஒருத்தருக்கு கன்வே பண்ணணும். மேபி அது ஒரு டாக்டருடைய ஃபோன் நம்பராக இருக்கலாம், இல்லை டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை நீங்கள் கன்வே பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸாமுக்கான ஒரு அதுக்கான ஒரு கிளியரன்ஸுக்கான ஒரு சம்திங் வெரி அர்ஜென்ட். யூ வாண்ட் டு கன்வே தட் டு அ பர்சன், டு யுவர் ரிலேட்டிவ் ஆர் அ ஃப்ரெண்ட் ஆர் சம்மன் எல்ஸ். அதுக்காக நீங்கள் ஃபோனை கையில் எடுக்கிறீங்க. ஃபோனை கையில் எடுக்கிற நேரத்தில் டங்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் விழுது. உடனே நம்ம பிரெயின் அந்த அளவுக்கு மழுங்கி போயிடுதா, நான் என்னையுமே தான் சேர்த்து சில சமயங்கள் அப்படி தான் நினச்சிக்கிறேன். அந்த அளவுக்கு திடீர்னு நம்ம அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அந்த மெசேஜ் என்ன, யார் போட்டிருக்காங்க, உடனே அதுக்கு அந்த குரூப்பாக இருந்தால் அந்த குரூப்பில் அதுக்கடுத்து அதுக்கு என்ன வருது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அந்த எதுக்காக கையில் ஃபோனை எடுத்தோம், யாருக்கு எந்த விஷயம் கன்வே பண்ணுறதுக்கு எடுத்தோன்றது நமக்கு மறந்து போயிடுது. இதை டிஜிட்டல் டிமென்ஷியான்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த ஃபோக்கஸ், நமக்கு அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸே இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்கக்கிட்டேருந்து கால் வருது உங்களுக்கு. அந்த காலை பார்த்துட்டு தான் என்னப்பா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் மெசேஜ் அப்படின்னு போது ஐயோ சாரி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபிகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம்படி எல்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இல்லாத ஒரு விஷயத்தினால தான். மூணாவது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய சிந்திக்கும் திறமை, உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், ஆல்டர்னேட் திங்கிங். இந்த பெரிய கார்ப்பரேட் வார்த்தைகளா? இல்லைங்க, சாதாரண வார்த்தைகள் தான். உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிற சக்தி இல்லாமல் போயிடுறது, மாற்றி யோசிக்கிறதுக்கு தெரியாத போயிடுறது. அப்படி இல்லைன்னாக்கா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேறு மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது. எதுக்காக சிம்பிளாக சொன்னாக்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு தலைவலி வருது. தலைவலிக்கு ஓகே, தலைவலி வருது, தலைவலிக்கு நீங்கள் ஒரு முதல்ல கொஞ்சம் நேரம் ஏதோ ஆயின்மெண்ட் அமிர்தாஞ்சன் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு மாத்திரை போடுறீங்க. அப்புறமா கூட தலைவலி போகலைன்னு உடனே கூகுள் எடுத்து பார்த்து எதனால ஹெட்ஏக், வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஹெட்ஏக், வில் இட் பி டியூ டு அ கிட்னி ஃபெயிலியர் ஆர் வில் இட் பி டியூ டு சம்திங் எல்ஸ். நீங்களே கேள்வி பதிலை போட்டு இப்போ கூடவே சாட் ஜிபிடியும் பதில் சொல்லுது. எதனால் எனக்கு தலைவலி வந்தது? நேற்றுக்கு நான் நைட்டு சரியாக தூங்காமல் டிவியில் 2 படம் பார்த்தேன்னா, இல்லை நேற்றுக்கு யாராவது மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு யாரோடையாவது சண்டை போட்டேன்னா, இல்லை நேற்றுக்கு சாப்பாட்டு டயத்தை மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆஃபீஸ் வேலையிலையோ இல்லை படிப்புலையோ மூழ்கிட்டேனா, இப்படி வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் ஹெட்டேக்கை யோசிக்காமல் தலைவலி எதனால் வந்துடுதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. அப்போது ஒரு நார்மலாக ஒரு யோசிக்கிற திறமையே அது காணாமல் போக்கிடுறது. கரெக்டு தானே? ஒத்துக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், ஆல்டர்னேட் சொல்யூஷன், இப்படி எதையுமே எடுக்க விடாமல் உடனே எதையாவது சர்ச் பண்ணி இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோன்னு யாருக்கோ உடனே ஒரு மெசேஜ் போட்டு கேட்டு 10 கேள்வி கேட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய இந்த டிஜிட்டல் டூ மச் ஆஃப் டெக்னாலஜியோட யூசேஜில் கடைசி ஒன்று என்னன்னாக்க, நீங்கள் மனிதர்களையே சில நேரங்களில் தொலைச்சிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ எங்கேயோ நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. தென் யூ ட்ராவல் இன் யுவர் வெஹிக்கிள் ஆர் இன் அ பப்ளிக் வெஹிக்கிள். அப்போவும் அதை பார்த்துட்டே வரீங்க. தென் யூ கம் ஹோம். வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் டைனிங் டேபிளில் இருக்கும்பொழுது நாங்கள் ஃபோனெல்லாம் இது பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருவோம், நாங்கள் அன்னைக்கு விஷயங்களை பேசுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க கிட்டக்க நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றீங்களா, பசங்களோடு எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பதிலெல்லாம் கரெக்டாக வருது. அது எத்தனை நாளைக்கு? இப்போ நான் கவுன்சிலிங்கில் சொல்கிறது எத்தனை நாளைக்கு அதை பண்ணுறாங்க? வீட்டுக்கு வந்த நாளைக்கும் நீங்கள் பெற்ற குழந்தைகளோ இல்லை உங்களை பெற்ற பெரியவங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் எப்படி போச்சு, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, இல்லை உங்கள் ஸ்பௌஸ் அவங்க வேலையிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி டல்லாக இருக்காங்களா, ஒரு நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது 8 மணியோ 9 மணியோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸு அவங்கெல்லாம் அன்றைக்கி டே எல்லாருக்கும் நார்மலாக போச்சான்னு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் டைனிங் டேபிளில் எதையோ சாப்பிட்டுட்டு பேர் பண்ணிவிட்டு தென் யூ வென்ட் ஆன் டு த ஸ்க்ரீன் அப்படின்னு, இல்லை ஒன்று டிஜிட்டல் ஸ்க்ரீனா இல்லைனாக்கா டிவி ஸ்க்ரீனுக்கோ நீங்கள் போயிட்டீங்கனாக்க ஸ்லோலி நீங்கள் ஒரு தீவாக ஆகிடுறீங்க. யூ ஆர் லூசிங் யுவர் ஓன் பீப்புள். மனிதர்களை நீங்கள் இழந்துடுறீங்க. நீங்கள்
வேறு என்னத்தையோ இழக்கிறது. ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜிக்காக அதுலேருந்து நல்லதை கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான். உலகத்தில் கடைக்கோடியில் இருக்கிறவன் கற்றுக்கக்கூடிய விஷயத்தை எவனும் உலகத்தில் டாப்பில் இருக்கிறவனும் கற்றுக்கலாம். அது அப்படின்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டாக்க அந்த டிமென்ஷியா, அந்த டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிங்கிறது முதல்ல உங்களை உங்களுடைய நார்மலாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நம்பர்ஸை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு உங்களை தடுறது. அடுத்தது உங்களுடைய அட்டென்ஷன் ஃபோக்கஸை கம்மி பண்ணுறது. எதுக்காக அடுத்து என்ன பண்ணணும், அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டு, அது ரெண்டையும் ஒதுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அடுத்த அரை மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ண முடியாமல் அவங்கக்கிட்ட சாரி கேட்க வேண்டியதாக எடுத்துன்றது. மூணாவது, எதுக்கு எடுத்தாலும் பயந்து போகிறது. சின்ன விஷயத்தை கூட மாற்றி யோசித்து அதை ஒரு தெளிவு காண முடியுமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இல்லாத ஒரு பயப்படுற தன்மை. நாலாவது, நீங்கள் மனிதர்களையே இழந்துடுறீங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறது மூலமாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்க, ஓகே, அது வெதர் இட் மே பி அன் ஆன்லைன் கால் ஆர் அன் ஆஃப்லைன் கால், பட் உங்களுடைய டேர்ன் வந்தால் நீங்கள் பேசணும்னு பொழுது மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும். மற்றவங்க பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ணால் தான் உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் நீங்கள் ஃபோனை நோண்டிட்டு இருந்தால் உங்கள் டைம் வரும்போது நீங்கள் கரெக்டான பதில் தான் சொல்கிறீங்களான்னு எப்படி தெரியும்? இது ஒரு ஃபேமிலி மீட்டிங்க்கும் பொருந்தும், ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்க்கும் பொருந்தும். ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜியை அளவோடு யூஸ் பண்ணி கம் அவுட் ஆஃப் தி டிஜிட்டல் டிமென்ஷியா அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஃபோக்கஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சப்ஜெக்டோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.